நியூஸ்ல பேட்டி கொடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுனால நான் உங்களுக்கு நாளைக்கு கூப்பிடுறேன்னு தானே சொன்னேன். எதுக்கு நான் யாரை கேட்டேன் என்னோட போட்டோ வச்சு இந்த டிவியில் எடிட் பண்ணி போட்டு விட்டுருக்கீங்க? ஆனா ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். ஏன் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு டெய்லி இருங்க, இன்ன வரைக்கும் டிவிக்கு இருந்து டெய்லி அப்டேட் கொடுத்துருக்கேன். வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்ததுல இருந்து இன்னைக்கு செட்டில்மெண்ட் முடிச்ச வரைக்கும் என்கிட்ட எல்லா டீடைல் இருக்கு. போட்டோ ப்ரூஃபோட இருக்கு. நீங்க யாரை கேட்டு என்னோட போட்டோ வண்டி தரல நான் கூட சொன்னேன், வேதனை பாருன்னு கூட சொன்னா அப்புறம் எப்படி நான் டிவில இருந்து என் போட்டோ யூஸ் பண்றீங்க? ஆனா நான் உங்களை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணவா? இல்ல 25 நாள் என் வீட்டு பிரச்சனை இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு இப்படி வந்து தேவையில்லாத வேலை பாக்குறீங்க? உங்களால இப்ப எனக்கு வண்டி போச்சா நீங்க வாங்கி தருவீங்களா? ஆனா என் நல்லதுக்கு தானே அவங்க அன்னைக்கே பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க, பாத்து தரேன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன். எனக்கு அந்த இதுல தேவையான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நான் எல்லாமே அவங்க சொல்றபடி போயிட்டு இருக்கேன். எனக்கு வண்டி கரெக்டா வந்துருச்சு. நீங்க எதுக்கு அண்ணே எனக்கு சப்போர்ட் பண்றதா? நீங்க புதுசா ஒரு கார் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா 25 நாள் என் வீட்டுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணப்பான்னு வந்து கேட்டு வந்து வாங்கி கொடுத்துருக்கணும்ல. இது உங்களுக்கு தேவையான என் பிரச்சனை ஏன்னா நீங்க எதுக்கு இப்படி ரோட்ல வருவீங்க? நியூஸோட சட்டப்படி நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. ஒரு போட்டோ வெளியிடுறதோ ஒரு வாய்ஸ் வெளியிடுறதோ என்னை கேட்காம நீங்க வெளியிடுறது மகா தப்பு. நீங்க என்கிட்ட பேட்டி கொடுக்குறீங்களான்னு கேட்டீங்களா ஃபர்ஸ்ட்? நான் என்ன சொன்னேன்? ஆனா இல்லன்னா நான் இதனால பேசிட்டு கூப்பிடுறேன், எல்லா வேலையும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன். அப்ப யாரை கேட்டு என்னோட போட்டோவை வச்சு வீடியோ எடிட் பண்ணி போட்டீங்க வாய்ஸ் ரெக்கார்டோட? ஆனா உங்க ஆபீஸ்ல சொன்னா அதுக்கு நீங்க போய் இது பண்ணுங்க. எதுக்கு என் போட்டோ என்னோட வீடியோவும் போடுறீங்க? இப்ப எனக்கு தானே பிரச்சனை. அண்ணே காரு பிரச்சனை 25 நாளா என்னாச்சு நீங்க கேட்டீங்களா? எனக்கு 25 நாளா என்னென்ன வேலை நடக்குது நான் கூட கேட்டுங்க. அந்த நடந்தது பூரா உங்களுக்கு நான் ரெக்கார்டு போட்டோவோட அனுப்பி வைப்பேன் நான். கேட்டீங்க, ஓகே, கேட்க சொன்னாங்க, கேட்டீங்க. அதை எதுக்கு நியூஸ்ல பப்ளிஷ் பண்றீங்க? இல்லண்ணே இப்ப நீங்க வேணும்னே பண்றீங்களா? இல்ல அந்த கட்சி பேர் அசிங்கப்படுத்தணும் பண்றீங்களா? இல்ல எங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப என்கிட்ட கேட்டீங்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இல்லண்ணா இதை வச்சு நீங்க எதாவது அரசியல் பண்ணலான்னு பாக்குறீங்களா? ஆனா ஏன் நீங்க இதை யூஸ் பண்றதுக்கு ஆனா உங்களை யாரை கேட்டு நீங்க யூஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு அதை சொல்லுங்க. என்கிட்ட கேட்டீங்க, நான் பர்மிஷன் கொடுத்தேன் உங்களுக்கு. பேட்டி எடுத்துட்டு தானே பண்ணணும். ஆனா ஒண்ணும் இல்ல, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன், நீங்க வாங்க பேசிக்கலாம். சரிண்ணா, உங்க பேர் மாணிக்கம் தானே? நியூஸ் தமிழ் உசிலம்பட்டியா? சரிண்ணா, நான் கம்ப்ளைண்ட் பண்றேன், நீங்க அங்க பேசிக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி. கடந்த 20ஆம் தேதி டிவிகே மாநாடு மதுரை மாநாட்டில் வந்து என்னோட கார்ல தான் வந்து பிளாக் போஸ்ட் விழுந்துச்சு. அது சம்பந்தமா வந்து கட்சியிலிருந்து தலைமையிலிருந்து பேசியிருந்தாங்க. எங்களோட லோக்கல் மாவட்ட செயலாளர் என்கிட்ட உசிலம்பட்டி மாவட்ட செயலாளர் பேசியிருந்தாங்க. பேசி அதுக்குண்டான எல்லா வேலைகளும் நடந்துருச்சு. ஆனால் கார் வந்து என்கிட்ட வந்துருச்சு. தப்பான ஒரு செய்தியை பரப்பி வந்து மேலும் வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த பார்க்குறாங்க. கார் வந்து நான் வாங்கி என்னோட தேவைக்காக சில ஆல்ட்ரேஷனுக்காக வண்டி நின்றுட்டு இருக்கு. இன்னொன்று என் ஃபேமிலியோட போய் நான் அந்த காரை வந்து தலைவர் கையால் வாங்கணும் அப்படின்னு நினச்சி நான் தான் வெயிட் பண்ணிட்டு இந்த காரு என் கையில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நான் வந்து வாங்கின இடத்துல அப்படியே வச்சு தலைவர் வரட்டும் வெயிட் பண்ணி வாங்குவோம் அப்படின்றதுக்காக தான் நான் நின்றுட்டு இருக்கேன். இது விஷயமா வந்து நியூஸ்ல வந்து ஒரு தப்பான ஒரு இது வந்துச்சு, ஃபேக் நியூஸ். வேதனைப்படுறேன் அப்படின்னா இது நாள் வரைக்கும் வேதனைப்படல. ஏன்னா எனக்கு எல்லா விஷயமும் நடந்துகிட்டே தான் இருக்கு. அப் டு டேட் வந்து நான் என்கிட்ட இருக்கு எல்லா ரெக்கார்டுமே. வண்டி வாங்கினது, ரெக்கார்ட் என் பேர்ல மாத்துறது, எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு தலைவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்தோடனே அவர் கையால வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்றேன். மேலும் இது மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் பரப்பாதீங்க. ஏன்னா என்னோட தனிப்பட்ட பிரச்சனை இது. யாரு வந்து இதுல உங்களோட சுயநலத்துக்காக என்னோட பேரை பயன்படுத்தி என்னோட காரை யூஸ் பண்ணி நீங்க வந்து தப்பான பேரை கிரியேட் பண்ணாதீங்க. இது நீ எனக்கு மேலும் பிரச்சனை, என்னோட பிரச்சனை மட்டும் இல்லை, என்னோட ஃபேமிலிக்கும் சேர்ந்த பிரச்சனை இது. நீங்க டிவிக்கு அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக நீங்க இதை யூஸ் பண்ண பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பாருங்க. ஆனால் இது விஷயமா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அது யாரும் உங்களுக்கு பேசல. என் கார் இருந்த விட பெட்டரா தான் ஒரு நல்ல காராவே நீயே சூஸ் பண்ணிக்க, உனக்கு என்னன்னாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம், உனக்கு என்ன வேணுமோ பாருந்தாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி என் காரோட பெட்டரா ஒரு நல்ல கார் பார்த்துட்டேன் நான். அதை அவங்க அன்னைக்கே எடுத்து அன்னைக்கே என் கண்ணு முன்னாடியே செட்டில் பண்ணாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு வண்டி வந்து ஆல்ட்ரேஷன் வேலையில் நின்றுட்டு இருக்கு. அது தலைவர் வரணும், அவர் கையால் வாங்கணும் எனக்கு ஒரு ஆசை. எல்லாரும் கேட்டாங்க தலைவர்கிட்ட வாங்க பேசுனேன். எல்லாருமே மேலிடத்துல இருந்து என்கிட்ட பேசியிருக்காங்க. ஆனா அவர் கையால வாங்கணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது விஷயமா தப்பான தகவலை யாரும் பரப்ப வேணாம்.